அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒரு ஞானியை ஒருத்தர் சீண்டிக் கொண்டே இருக்கிறார், அடம் பிடிக்கிறார், முரண்டு பிடிக்கிறார், சொல்றதை கேட்கல. எல்லாமே ஏட்டுக்கு பூட்டியா பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தன் கூட இருக்கிறவன் தான். இன்னொருத்தர் வந்து கம்ப்ளீட் சரண்டர்ல இருக்கிறார். கம்ப்ளீட் சரண்டர்னா அவர் என்ன சொல்றாரோ அதன்படி தன்னை அவருடைய ஆணையை நிறைவேற்றி கொண்டு அதுல சந்தோஷமா இருக்கிறார். இந்த இருவரிடத்திலும் அந்த ஞானி சுகத்தை அடைவாரா? சுகத்தை அடைவார் என்றால் அந்த சுகம் எப்படி இருக்கும்? இதுதான் கேள்வி. ஞானி அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து எல்லா விஷயத்திலும், எல்லா இடத்திலும், எல்லா சூழலிலும் அவன் ஆனந்தமாக இருப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி ஆனந்தமாக இருப்பான் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அவ்வளவுதான். இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம நிறைய பார்த்திருக்கோம். டிஃபரெண்ட் டேஸ்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லணும்னா, ஒரு டிஃபரெண்ட் டேஸ்ட், ஆப்போசிட்டான டேஸ்ட். காரம் இருக்கு, அதே சமயம் ஸ்வீட் இருக்கு. ஸ்வீட்டையும் என்ஜாய் பண்றோம், காரத்தையும் என்ஜாய் பண்றோம். அப்போ ஆப்போசிட்டா இருக்கிற டிஃபரெண்ட் டேஸ்ட்டை நம்மளால என்ஜாய் பண்ணும்போது, இங்க ஒருத்தர் கம்ப்ளீட் சரண்டர், இன்னொருத்தர் எதுக்கெல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறார் என்றால், அதுவும் ஈக்குவலி என்ஜாயபிள் தான். ஆனா டேஸ்ட் மட்டும்தான் டிஃபரெண்ட். அது காரமாக இருக்கும், இது ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் டேஸ்ட் தான். ஆப்போசிட் டேஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், ஒரு தாய் இருக்கிறாள் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள் அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த குழந்தைக்கு 2, 2.5 வயசு. அப்பதான் நல்லா பேச வருது அப்படின்னா, அந்த ஒரு 2, 2.5 வயசுல அந்த குழந்தைங்க வந்து ஒண்ணு வந்து கம்ப்ளீட் சரண்டர்ல இருக்கு. ஒண்ணு வந்து பேசுறது, நக்கல் பண்றது, எதிர்த்து பேசுறது, கிண்டல் அடிக்கிறது, அடம் பிடிக்கிறது அப்படின்னா, அந்த தாய் 2 குழந்தையும் சூப்பரா என்ஜாய் பண்ணிருவா. ஏன்னா, அந்த குழந்தைய வந்து அவன் ஓடுவான், விளையாடுவான், சொன்ன பேச்ச கேட்க மாட்டான். அவன புடிச்சு உட்கார வச்சு அவன்ட்ட ஒரு என்ஜாயபிள் இருக்கும். இவன்ட்ட வந்து அவன் சொல்றத கேட்கிறத வச்சு, சொல்றா, பேசுறா, டான்ஸ் ஆடுறா, பாட்டு பாடுறா அப்படின்ட்டு சொல்லி என்ஜாய் பண்ணுறது. அங்க வந்து அவனா ஏதேதோ பண்ணுவான். அத டீல் பண்ணி தாய் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. தாயிடம் போய் கேட்டா, ஒருத்தர்ட்ட கஷ்டப்படுறேன், ஒருத்தர் சுகப்படுறியான்னு கேட்டா, "இல்ல, இல்ல 2ம் சூப்பரா இருக்கு. ஒருத்தன் இப்படி இருந்தா தானே இப்படி அப்படி இருக்கணும். சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிருவாங்க அந்த தாய். பிரச்சனை என்னன்னா, அந்த தாயே அவனுக்கு 15 வயசு, 20 வயசு ஆயிருச்சுன்னா, அதே மாரி ஒருத்தன் சொல்ற பேச்ச கேட்டு, ஒருத்தன் எதுக்கெடுத்தாலும் அடம் பிடித்து எதிர்த்து பேசி இருந்தான்னா, அங்க கஷ்டமாயிருது தாய்க்கு. ச்சே! இவன் எப்படி இருக்கான்? அவன் ஏன் இப்படி இருக்கானோ? அப்படின்னு சொல்லி அவன் மீது ஒரு வெறுப்பு வருகிறது. இவன் மீது ஒரு வெறுப்பு வருகிறது. காரணம் என்னன்னா, அங்கதான் வந்து ஒண்ணு கற்பிக்கிறாள். இவன் அகங்காரத்தில் இருக்கின்றான். இவனுக்கு எனக்கு பிடிக்கல. இவனுக்கு என்னை பிடிக்கல. இவன் திமிர்த்தனத்தில் இருக்கின்றான். இவன் வந்து எனக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இமேஜ் 20 வயசுல வருது. அதே 2.5 வயசுல அதே தான் எதிர்த்தான். அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அப்ப ஏதோ ஒரு இமேஜ் அவன் மேல வந்து அவன் அகங்காரத்தில் இருக்கிறான், உதவ மாட்டான், என்னை பிடிக்காமல் இருக்கிறது, அவன் கோபக்காரனாக இருக்கிறான், அவனால் எனக்கு வந்து அவப்பெயர் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இமேஜ், ஒரு கண்டிஷன், ஒரு எதிர்பார்ப்பு ஏதோ ஒண்ணு அங்க வந்த உடனே இவன் வந்து சூப்பர் அப்படின்னு வந்துருது. அவன் வந்து முட்டா வந்து எனக்கு பிடிக்கலன்ட்டு அங்கதான் பார்ஷியாலிட்டி வருது. ஆனா தாய் குழந்தையாக பாவிக்கும் இடத்துல வந்து பார்த்தோம்னா, அது 2மே என்ஜாயபிளா தான் இருக்கு. அதே தான் ஞானிக்கும். ஒரு குழந்தைய கூட இருக்கிறாங்கன்னா, அவன் குழந்தையாவே பாவிக்கிறான். 20 வயசு இருந்தாலும், 30 வயசு இருந்தாலும், 50 வயசு இருந்தாலும், 90 வயசு இருந்தாலும், அவனை பொறுத்தவரைக்கும் குழந்தையா தான் பாவிக்கிறான். அப்போ அந்த தாய் எப்படி வந்து குழந்தையாக இருக்கும்போது 2யும் என்ஜாய் செய்தாளோ, அப்படி இவன் இந்த 2யும் என்ஜாய் செய்ய முடியும். அவன் என்ஜாய் செய்து கொண்டிருப்பான். ஏன்னா, அவனுக்கு அந்த இமேஜ் இல்ல. வளர்ந்த உடனே வந்து இவன் அகங்காரத்தில் இருக்கிறான், என்ன பிடிக்கல, இவனுக்கு திமிரு, இவனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. எந்த எதிர்பார்ப்பும் அங்க இருக்காது. எந்த இமேஜும் இருக்காது. அதே குழந்தையா பார்க்கறான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா, அவன் தன்னிலே சுகப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். வெயிலால் வற்றாத, மழையால் நிரம்பாத ஞானதேவர் சொல்றார். இந்த மழைங்கிறது சரண்டர்ல இருக்கிறவன். வெயில் அடிக்கிறது அப்படிங்கிறது எடுத்தெறிஞ்சு பேசி கிண்டலு, நக்கலு, கேலி சீண்டிக் கொண்டிருப்பவன். அப்ப வெயிலால் வற்றாத கடலை போல், மழையால் நிரம்பாத கடலை போல். அவன்
தன்னிலே தான் நிறைந்து சுகத்து கொண்டிருக்கின்றான். வெளியிலிருந்து ஒண்ணு வந்துதான் நிறையணும்னு இருக்கிறவனுக்கு தானே இந்த பார்சியாலிட்டினா. அப்ப அவன் வந்து என்ஜாயபிளா தான் இருப்பான். அவன் குழந்தையாக பாவிக்கின்றான். அந்த தாயுடைய ஃபீல், அவன் ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தாயுடைய ஃபீல் அவன்கிட்ட விளையாடுவா, அவனை மிரட்டுவா, சாப்பிட மாட்டேன்னு ஆக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க ஃபீல் தான் இங்க கேள்வி. ஆக்ஷன் என்டையர்லி டிஃப்ரெண்ட். காரம் ஊறுகான்னா அது வேற மாதிரி தான் சாப்பிடுவோம். பாயாசம்னா அது வேற மாதிரி தான். ஆக்ஷன் டிஃப்ரெண்ட். ஆனா மென்டாலிட்டி ஆனந்தத்துல டிஃப்ரெண்ட் இருக்காது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் சுகமாக இருக்கும். ஆனா ரெண்டுமே சமமாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுமே ஒழிய இங்க வந்து ஒன்று உயர்வு ஒன்று தாழ்வுங்கிற பட்சம் அங்கே இருக்காது அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படின்னு வர்றோம். கேம் விளையாடும் போது மேட்ச் விளையாடுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சேம் சைடில் ஒருத்தர் இருப்பான், எதிரணியில ஒருத்தர் இருப்பான். இந்த சேம் சைடில் இருக்கிறவன் தான் சரண்டர்ல இருக்கிறவன். எதிரணியில இருக்கிறவன் தான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்காம நம்மை சீண்டி கொண்டு நம்மை எதிர்த்து விளையாடுவான். அப்ப ஞானிக்கு வந்து சேம் சைட்ல இருக்கிறவனும் ஃப்ரெண்ட்லி மேட்ச்னு சொல்லியாச்சு. ஃப்ரெண்டுன்னா எதிரில் இருக்கிறவனும் என் ஃப்ரெண்டு தான். அயாமால் எல்லாம் நான் தானே. அப்ப எதிரில் இருக்கிறவனும் என் ஃப்ரெண்டு தான், என் கூட விளையாண்டு இருக்கிறவனும் என் ஃப்ரெண்டு தான். அப்ப என் கூட இருக்கிறவன் ஃப்ரெண்டு, எதிரில் விளையாண்டுட்டு இருக்கிறவன் ஃப்ரெண்டுன்னா அப்போ இங்க அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். டேய் இவன் வந்து ஃபுல்லா கைட் பண்ணுவான், நீ அங்க நில்லு இங்க நில்லு. ஏன்னா இவன் சொன்ன பேச்சு கேட்கறவன், பக்காவா பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவான். இவனை வச்சு நீ அங்க போடு, அங்க பிளேஸ போடு, இந்த பால் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட விளையாடுறவன்ட்ட ஒரு ஃபீல் சூப்பரா இருக்கும். அதுவும் சுகமாக தான் இருக்கும். எதிர்த்து விளையாடும் போது சொல்லவே இல்லை, அவன் ஃப்ரெண்டு, அவன் எதுக்குறான் இவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல வாலிபாலோ ஒரு என்ன மேட்ச்னாலும் சரி சூப்பரா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பான். அப்போ எதிரணி டீம்ல இருக்கிறவன்ட்டு என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கும், அதே சமயம் கூட விளையாடுறவன்ட்டு என்ஜாய். ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்குவான், பாயிண்ட் எடுத்தவொடனே இப்படி தட்டுவான் கூட இருக்கிறவன்ட்ட என்ஜாய்மெண்ட். அதே மாதிரி எதிரில் ஷாட் அடிச்சவொடனே அவன் ஷாட் அடிக்கிறான், இவனும் ஷாட் அடிக்கிறான், அந்த என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு புரியும். அப்போ எதிரணியில் விளையாடுபவனுக்கு இருக்கிற என்ஜாய்மெண்ட் அதே தான் கூட இருக்கிறவன் விளையாடுறவனே என்ஜாய்மெண்ட். அப்ப இந்த இரண்டும் என்ஜாய்மெண்ட்டும் ஒன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் ரெண்டையும் என்ஜாய் பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி ரெண்டையும் என்ஜாய் பண்ண முடியும், இதை யோசிச்சு பார்த்தா புரியும். இப்போ இதே லைஃப்ல அப்ளை பண்ற மாதிரி இருந்தா ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு போலீஸ்காரர் எடுத்துருவோம். திருடனை டீல் பண்றதும் கிக்கு தான். ஒரு ஆபீசர் ரைட் ஹேண்ட் மாதிரி என்னன்னா என்னையா இருக்கிறான்னா அவன் மூலியமா வச்சு நீ இப்படி போ அங்க போ பிளான் பண்ணு, அவனை எக்ஸிக்யூட் பண்ணி அவன்கிட்டயும் என்ஜாய்மெண்ட் கிக்கா இருக்கும். திருடனை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு அவனை பொறுத்த வரைக்கும் கேம் தானே, பிளே தானே, எல்லாமே மாயை, அதுல பிளே அப்படின்னு வந்த பிறகு அந்த கேமா தான் விளையாட வரணும். அப்ப திருடனை டீல் பண்ற போலீஸ்காரனும் சக போலீஸ்காரனை வைத்துக்கொண்டு அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சு டீல் பண்றதும் ரெண்டும் சுகமாக தான் இருக்கும். ஏன்னா இது வேற வகையான ஆக்ஷன், இது வேற வகையா ஆக்ஷன், இது வேற சுகமாக இருக்கலாம். அது அந்த சுகம் என்னன்ட்டு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆனா கிக்கு குறையாது, சூப்பரா ஜாலியா இருக்கும். ரெண்டும் ஆனந்தம் என்று சொல்லிவிடலாம். அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே தான் டீச்சர். இப்போ டீச்சர்னா ஒருத்தன் வந்து துப்புரவை படிக்க மாட்டேங்கிறான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், குசும்பு பண்றான், சக ஸ்டூடெண்ட்டை வந்து படிக்க விடாம கெடுக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் ஒருத்தன் அப்படி, இன்னொருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்கு, ஒபீடியன்ட்டு, என்ன டீச்சர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரோ அதன்படி இருக்கிறான்னா ரெண்டு பேரையும் சூப்பரா டீல் பண்ணுவாங்க. ரெண்டு பேர்ட்டையும் என்ஜாய்மெண்ட் இருக்கும். அவனை வந்து எப்படி வழிக்கு கொண்டு வருவது, அவனுக்கு எந்த மாதிரி இம்போசிஷன் கொண்டு வருது, எந்த மாதிரி அவனுக்கு வந்து சொன்னா அவனுக்கு புரியும்னு சொல்லிட்டு சூப்பரா அவனுக்கு சொல்லி கொடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க. இவனை சூப்பரா அவன் கூட வச்சுக்கிட்டு, அதான் கூட விளையாடுறவன் கூட வச்சுக்கிட்டு அவனுக்கு வந்து அவனை விடாத, ஈவினிங் உன்ட்ட எழுதி காட்டின பிறகு அவனை விடு, அவனை கண்காணிச்சுக்கோ, அவன் என்ன பண்றான்னு பார்த்துக்கோ, அவனை ஸ்பையா யூஸ் பண்ணி, அப்போ அவனையும் யூஸ் பண்ணி சூப்பரா அவன்கிட்டயும் என்ஜாய்மெண்ட் இருக்கு, அந்த குசு பண்றவன்ட்டையும் என்ஜாய்மெண்ட் இருக்கு. அப்போ ஓவரால புரியும் போது ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல கூட விளையாடுறவன்ட்டையும் செம்ம கிக் இருக்கும், எதிர்த்து விளையாடுறவன்ட்டையும் கிக் இருக்கும். ஏன்னா அடுத்த செகண்ட் வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல என்ன ஆகும்னா இவன் எதுக்க போயிடுவான், அவன் கூட வந்துடுவான். அதே மாதிரிதான் லைஃப்ல நேரத்துக்கு நேரம் மாறலாம். வாழ்க்கையில காலையில ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு, மத்தியானம் அவர் எதிரியா இருப்பார். எதிரியா இருந்தவர் மத்தியானம் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா
இப்போ ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல இருக்கும்போது இந்த கேம் மாத்தியாச்சு, அடுத்த கேம் அவனை இங்கிட்டு அனுப்பு, நீ இங்கிட்டு வா அப்படின்னோடனே அப்படியே ஃபீல் மாறிடும். அப்போ கூட இருக்கிறவன்ட்ட சரண்டர் ஃபீல் மாதிரி வந்துடும். ஏன்னா சொன்ன பேச்சை கேட்கணும் இல்லையா, சேம் சைடு இல்லையா, ரெண்டு பேரும் ஒரே நோக்கத்தில் தானே இருக்கிறார்கள். அப்படின்னு வரும்போது அவன்கிட்ட வந்து இப்படி பேசி, இப்படி பிளான் பண்ணி, இப்படி எக்ஸிக்யூட் பண்ணி, இப்படி பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் இங்கே என்ஜாய்மெண்ட் எதிர்த்து விளையாடும் போது அந்த என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு புரியும். ஸோ இப்படி கேம் ஃபீல்டில் இருக்கிற இரண்டு வகையான என்ஜாய்மெண்ட் தான் அப்படின்னு நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு விட கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு அந்த எக்ஸாம்பிள் மூலியமாக உள்ளே போய் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இரண்டுமே ஆனந்தம் தான். இதுல ஒண்ணு கூட குறைய அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆனந்தம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸிகியூஷன். காலை இரவு மாலைன்னு வருது. அப்ப இரவு என்ஜாய்மெண்ட் இல்லையா, அப்ப பகல் என்ஜாய்மெண்ட் இல்லையா, வெயில் காலம் குளிர்காலம் மாறி மாறி வருது, ரெண்டு என்ஜாய்மெண்ட் தான். ஸோ அப்போ ஒன்னுல பிளஸ், ரெண்டுலயுமே பிளஸ் இருக்கு. நம்ம மைனஸ்ன்னு எங்க கொண்டு போறோம்னா ஒன்னு வெறுக்கும் போது அது மைனஸ் ஆகுது. ஸோ ரெண்டு கிக்கையும் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் மூலியமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.